بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي كفى والصلاة والسلام على رسوله الذي اصطفى أما بعد அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய மிக பெரும் ஒரு கருணையினால் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ரமதானை நம் அனைவருக்கும் அடைவதற்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் எங்களை விட்டு பிரியாவிடை செய்திருக்கிறது. அந்த மாதத்திலே நாம் செய்த அனைத்து நல்லமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருக்கும் நரக விடுதலையை நசீபாக்கி வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அடியாறுகளில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யாரென்றால், வாழ்க்கையிலே தான் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு நல்லமல்களாக இருந்தாலும் சரி, ஒரு அடியான் அதை தொடர்ச்சியாக அதை நிரந்தரமாக செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த அடியானின் மீது அல்லாஹ் தனியான ஒரு அன்பையும் தனித்துவமான சில பாக்கியங்களையும் அல்லாஹ் நசீபாக்குவான். இந்த அளவுக்கெனில் தொடர்ச்சியாக அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மௌத்துடைய நேரத்திலே அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah, மலக்குமார்களை அனுப்பி பயப்பட வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்ற நன்மாராயம் சொல்லப்படும் அளவுக்கு மிக பெரும் சில பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவான். அன்புக்குரியவர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் எங்களை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மாத்திரம் எங்களை சந்தித்து சுகம் விசாரிக்கிறார்களோ அவர்களை விட அதிகமாக எங்களை சந்திப்பவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காவிடிலும் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடன் சுக செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தனியான ஒரு அன்பும் தனியான ஒரு பாசமும் அவர்கள் மீது இருப்பதை போன்றுதான் அல்லாஹ்விடத்திலும் அன்புக்குரியவர்களே, காலங்கள் சூழல்கள் அமையும் பொழுது மாத்திரம் அமல் செய்பவர்களை விட அமல்களை தொடராக செய்பவர்கள், தொடர்ச்சியாக செய்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் மீது தனித்துவமான ஒரு அன்பையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் காட்டுவான். எனவே அன்புக்குரியவர்களே, ரமதானிலே நாம் செய்த நல்லமல்களை ரமதானுடன் பிரியாவிடை செய்து விடாமல் ரமதானுக்கு அடுத்தும் அதை நிரந்தரமாக செய்வதற்கு முயற்சிப்போம். அதிலே மிக விசேஷமாக அன்புக்குரியவர்களே, 30 நாட்கள் நாங்கள் பிடித்த என் நோன்புடைய இபாதத், இதை ரமதானில் மாத்திரம் நாம் ஆக்கிக்கொள்ளாமல் அன்புக்குரியவர்களே, மாதாந்தம் பிறை 13, 14, 15 நோன்புகளாக இருக்கலாம், அல்லது கிழமையிலே வியாழன் திங்கக்கிழமையுடைய சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம். இவைகளுக்கு நாம் கூடிய கவனம் செலுத்துவோம். குறிப்பாக சொல்ல போனால் நாம் எட்டிருக்கக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகள் அன்புக்குரியவர்களே, மிக பெரும் பாக்கியங்களையும் ஏராளமான ரகசியங்களையும் அல்லாஹ் அந்த 6 நோன்புக்குள்ளே அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். கியாம நாளிலே ஒரு அடியானுடைய ஃபர்தில் எப்பொழுதெல்லாம் குறைகள் உண்டாகுமோ அன்புக்குரியவர்களே, அந்த குறை ஏற்பட்ட ஃபர்தை அல்லாஹ் சுன்னத்துகளை கொண்டுதான் பூர்த்தி செய்வதற்கு இருக்கிறான். நாம் பிடித்த 1 மாத காலத்துடைய ஃபர்லான நோன்பிலே அன்புக்குரியவர்களே ஏற்பட்ட அனைத்து குறைகளையும் அடைத்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பெற்றுத்தந்த ஒரு உன்னதமான ஒரு நோன்பு தான் ஷவ்வாலுடைய நோன்பு. இந்த சுன்னத்தான நோன்பை நோக்கும் பொழுது ஃபர்திலே ஏற்பட்ட குறைகள் அனைத்தையும் போக்கி ஃபர்துக்குரிய கூலியை பூர்த்தியாக பெறுவதற்கு காரணமாக அமையும். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஒரு அடியான் ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால் மறுவிடுத்தம் ஒரு அமலை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தால் நன்மாராயம் அடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, முந்தி செய்த அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்குரிய மிக பெரும் அடையாளமாக அது இருக்கிறது. ஒரு கூலிக்காரர் அவருடைய வேலை எஜமானுக்கு திருப்திகரமாக இருந்தால்தான் மறுவிடுத்தம் அந்த கூலிக்காரருக்கு அந்த எஜமான் வேலை கொடுப்பார். அது போன்றுதான் ஒரு அமலை செய்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அதே போன்ற அமலை மீண்டும் செய்வதற்கு பாக்கியம் செய்வதாக இருந்தால் முந்தியே செய்த அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அது மிக பெரும் அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, ஷவ்வாலுடைய நோன்பை பற்றி 3வதான ஒரு ரகசியத்தை சொல்லுவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்கிறார்கள், இந்த அடியான் ரமதானுடைய நோன்பை நோற்று ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகளை நோட்பாரோ கான கசியாமி தஹர், சுப்ஹானல்லாஹ், ஆயுள் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் அவருக்கு அடியானுக்கு நசீவாக்குகிறான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு
அல்லாஹ் 10 மடங்குகளாக அல்லாஹ் கூலி எழுதுகிறான். எனவே 30 நாட்களுடைய நோன்பென்றால் அது 30 நாட்களும் 300 நாட்களுடைய நோன்பாக அங்கே பதிவிடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது ஒரு அடியான் 6 நோன்பையும் நோட்கிறானோ அங்கே 60ஆக பதிவிடப்படுகின்றது என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு வருடம் பூர்த்தியாக நோன்பு நோற்ற பாக்கியத்தை அடைந்து கொள்ளலாம் இந்த 6 நோன்பை நோட்பதை கொண்டு. எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய நோன்பென்று வரும் பொழுது எந்த அளவு இலகுபடுத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், ஈதுல் ஃபித்ரை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று எங்களை சிரமப்படுத்தாமல், சுப்ஹானல்லாஹ், நாம் விரும்பியதை போன்று அதை ஈதுல் ஃபித்ரை தொடர்ந்தோ அல்லது தாமதப்படுத்தியோ நாம் விரும்பும் நேரத்தில் பிடிப்பதற்கு எங்களுக்கு சலுகை தந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நிபந்தனையை தான் ஷவ்வாலுடைய நோன்பிலே இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதுதான் ஷவ்வால் மாதத்துக்குள்ளால் அந்த நோன்பை அமைத்துக் கொள்வது அவசியம் என்று சொல்லியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று எங்களிலே அநேகமானவர்களுக்கு இவ்வளவு பாக்கியம் பெற்ற நோன்பு தவறிப்போவதற்குண்டான ஒரு காரணம்தான், ஃபர்லான நோன்பின் கதாகள் இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்புகளை நோட்கலாமா என்றொரு சந்தேகத்தினால் இதை கை நழுவ விட்டு விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தேகத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக ஒரு வழிகாட்டலை சொல்லி இருக்கிறது. யாருக்கெல்லாம் தகுந்த காரணங்கள் இன்றி ரமதானுடைய ஃபர்லான நோன்பை தவற விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவசரமாக அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு முன் கதாவுடைய நோன்பை நிறைவேற்றுவதுதான் மிக சிறந்தது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஆனால் இவரெல்லாம் தகுந்த காரணங்களுடன், பெண்களை போன்று தக்க காரணங்களினால் எவருக்கெல்லாம் ஃபர்லான நோன்பு தவறி போகின்றதோ, அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு ஃபர்லான நோன்பை நோட்பதற்கு முன்னாலேயே சுன்னத்தான நோன்பை தாராளம் பிடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. இதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ரமதான் மாதத்திலே கதாவாகிய அந்த ஃபர்லான நோன்பை நான் ஷஅபானுடைய மாதத்திலே நோட்பேன் என்று அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆதலால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த நோன்பை நோற்று பாக்கியவான்களாகுவதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.